قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم وقال في مكان آخر إن الشيطان للإنسان عدو مبين وقال تعالى في مكان آخر وكان الشيطان للإنسان خذولا. قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் வற்றாத பெருங்கருணையும் நம்மை எல்லாம் நேர்வழிப்படுத்த வந்த உத்தம தூதர் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஆகியவற்றை தங்களால் இயன்றவாறு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அவர்களை ஒன்று தொட்டு வந்த முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் குறிப்பாக சிறப்பு வாய்ந்த இரவு தொழுகையை தொழுதுவிட்டு இங்கே குளிமிருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் என்றென்றும் நின்றளவட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே, தொடர்ந்து ஷைத்தானும் எதிர்கொள்ள வேண்டிய வழிமுறைகளும் என்கிற தலைப்பின் கீழாக ஷைத்தான் எப்படிப்பட்டவன், அவன் எந்த அளவுக்கு ஏமாற்றுக்காரனாக இருக்கிறான், அவனிடத்திலிருந்து நம்மை தற்காத்து கொள்ளக்கூடிய வழிமுறைகள் என்ன என்பன போன்ற ஏராளமான செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் கடைசியாக ஷைத்தான் என்பவன் இறைவனிடத்தில் சபதம் போட்டு விட்டு வந்திருக்கிறான், சவால் விட்டுட்டு வந்திருக்கிறான். எப்படியாவது உன்னுடைய அடியார்களை நீ யாரை சிறப்பித்து சொல்லியிருக்கிறாயோ, நீ யாரை பெரிய நான் வேணான்னு சொல்லியும் நீ படைச்சிருக்கிறையோ, என்ன பணின்னு நீ சொன்னியோ அந்த மனிதர்களை நான் வழிகெடுப்பேன், அதிகமான பேரை வழிகெடுப்பேன், குறைந்த மக்களை தவிர அப்படிங்கிற ஒரு சவாலை விட்டுட்டு வந்திருக்கிறான். அப்போ இந்த சபதம் போட்டுட்டு வந்த ஷைத்தான் எந்த அளவுக்கு மோசமானவனாக இருப்பான் அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஷைத்தான் அல்லாட்டையே பேசிட்டு இவ்வளோ சவால் விட்டு வரானா சாதாரண ஆள் கிடையாது அப்படிங்கிறத அந்த சவாலிலிருந்தே நாம் விலகி கொள்ள முடிகிறது. அல்லாஹும் நமக்கு எச்சரிக்கின்றார், சாதாரண ஆள்லாம் கிடையாதுப்பா, இவன் ரொம்ப மோசமானவன், இவனை நீங்கள் சாதாரணமாக பார்க்காதீங்க, இவனை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்கிற அடிப்படையில் அல்லாஹ் பல இடங்களில் பேசுகிறான். இவன் எப்படிப்பட்டவன், இவனை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற அந்த நிலையை அல்லாஹ் நமக்கு அழகாக சொல்லி காட்டுகிறான். ஆனால் நம்ம உணராமல் இருக்கிறோம். பெரும்பகுதியான மக்களை நீங்கள் யோசிச்சு பாருங்க, நமக்கு யார் எதிரி அப்படின்றத சிந்தித்து பாருங்க. எல்லோரும் ஒவ்வொருவரையும் எதிரியாக வைத்திருப்போம். மருமகளுக்கு மாமியார் எதிரி, மாமியாருக்கு மருமக எதிரி, இப்படி ஒவ்வொரு உதாரணத்துக்கு ஒரு நகைச்சுவைக்காக சொல்கிறோம். ஆனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை எதிரியாக வைத்திருக்கிறோம். எதிரி இல்லாமல் யாரும் கிடையாது. கண்டிப்பாக எதிரிகள் இருக்கிறாங்க. வியாபாரத்தில் எதிரிகள் இருக்கிறாங்க, வீட்டில் எதிரிகள் இருக்கிறாங்க, ஏராளமான எதிரிகளை நாம் வைத்திருக்கிறோம். ஆனால் இறைவன் யாரை எதிரியாக வைக்க வேண்டும் என்று சொல்கிறான் தெரியுமா? இறைவன் தன்னுடைய திருமறையில் சூரத்துல் ஃபாத்திர் 35வது அத்தியாயம் 6வது வசனத்தில் குறிப்பிட்டு காட்டுகிறான், இன்ன ஷைத்தான லக்கும் அதுவும் முபீன்.
ஷைத்தான் இருக்கிறானே அவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரி, அவன் தான் உங்களுக்குரிய எதிரி. இன்னும் சொல்லிவிட்டு சொல்கிறான், ஃபத்தஹிதுஹு அதுவா, அவனை நீங்க சும்மா எதிரின்னு சொன்னோடனே சரி எதிரி ஏதோ எதிரி அப்படின்னு பார்க்காதீங்க. அவனை நீங்கள் எதிரியாக, அவன் தான் உங்களுடைய டார்கெட் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க வேற யாரை எதிரியா பார்க்கிறீங்களோ இல்லையோ, நீங்க யாரை எதிரியாக நினைத்து என்னென்ன காரியங்களை செய்கிறீர்களோ இல்லையோ, ஷைத்தானை எல்லா கட்டங்களிலும் எதிரியாக பார்க்க வேண்டும். அவன் தான் நமக்குரிய எதிரியானவன். அவனை நாம விட்டு கொடுத்துடக்கூடாது, அவனை நாம மிகைத்து விடக்கூடாது, அவன் நம்மளை மிகைத்து விடக்கூடாது என்கிற அந்த நிலையில் நாம எந்த நேரத்திலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னமா எதுவு ஹிஸ்பஹு, அவன் எதை நோக்கி அவனுடைய கூட்டத்தாரை அழைக்கிறான் தெரியுமா? அவன் அழைப்பதெல்லாம் லி தகூனு மின் அஸ்ஹாபிஸ் ஸஈர், உங்களை நரக நெருப்பின் பக்கம் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற குறிக்கோளின் அடிப்படையில் அவனுடைய படையை அழைத்துக் கொண்டிருக்கிறான். அவன் எல்லா விதமான டார்கெட் ஒன்னே ஒண்ணுதான், உங்களை நரகத்தில் தள்ளணும், அல்லாஹ் சொன்ன கட்டளையை மீற வைக்கணும், அல்லாஹ்வுக்கு நீங்க நன்றியுள்ள அடியாராக ஒருபோதும் இருந்து விடக்கூடாது. அதான் அவனுடைய டார்கெட். அப்ப அந்த டார்கெட்டின் அடிப்படையில் அவன் செயல்பட்டு இருக்கிறான். அவன் எதை டார்கெட்டா வச்சு செயல்பட்டு இருக்கிறானோ அதையே நீங்களும் டார்கெட்டா எடுத்துக்கோங்க. அவன் வருவான்ல, அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய சொல்லுவான்ல, அல்லாஹ்வுடைய கட்டளை எதிர்த்து நிற்க சொல்லுவான்ல, அந்த நேரத்தில் சுதாரித்துக் கொள்ளுங்கள். ஆஹா, இவன் நம்மளை வேற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கிறான், ஷைத்தான் இவனுடைய நிலையில் நாம் இருந்து விடக்கூடாது, இவன் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு விடக்கூடாது என்கிற அடிப்படையில் நீங்க இருக்கணும். அதை நீங்க சரியா பார்த்துக்கோங்க என்று யார் எச்சரிக்கிறா? அல்லாஹ் எச்சரிக்கிறான். அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறான். ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல இல்லைங்க, ஏராளமான இடங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் 12வது அத்தியாயம் 5வது வசனத்தில் குறிப்பிடும் பொழுது, இன்ன ஷைத்தான லில் இன்சான், மனிதனுக்கு ஷைத்தான் இருக்கிறானே அவன் தோழன் கிடையாது, அதுவும் முபீன், தெளிவான எதிரி. சும்மா சாதாரண இதெல்லாம் கிடையாது, தெளிவான முபீன் அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் எதுக்கு பயன்படுத்துவானா? குர்ஆனை பற்றி சொல்லும் பொழுது, ஆயத்துக்களை பற்றி சொல்லும் பொழுது தெளிவான வசனங்கள், ஆயாத்து முபையினா, தெளிவான வசனங்கள் சொல்லுவோம். அதே வார்த்தையை எதுக்கு பயன்படுத்துறான்? ஷைத்தானுக்கு சொல்றான் அதுவும் முபீன், தெளிவான எதிரி. அவன் சாதாரண எதிரிலாம் கிடையாது, உண்மையிலேயே எதிரி என்கிற அடிப்படையில் தான் அவனுடைய எல்லா விதமான காரியத்தையும் செயல்பட்டு இருக்கான். நம்மளாம் அவகாசம் கேட்போம், ஒருத்தருக்கு மரண தண்டனை கொடுக்க போறாங்க அல்லது வேற ஏதாவது ஒரு இது நடக்க போகுதுன்னு வைங்க, அவகாசம், உனக்கு கடைசி அவகாசம் பா அப்படின்னு சொல்றாங்க. என்ன நம்ம பயன்படுத்துவோம்? எதையாவது நமக்கு இந்த உலகத்துல எது இன்பமா இருக்குதோ அதை அனுபவிச்சுக்கணும் அப்படின்னு தானே எதிர்பார்ப்போம். ஆனா ஷைத்தான் அதை எதிர்பார்க்கிறான். ஷைத்தானுக்கு அவகாசம் கேட்டான்ல, சரி நான் கொஞ்ச நாள் சொர்க்கத்தில் இருந்துக்கிறேன் அப்படின்னு நான் கேட்டான். என்ன சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றாத ரப்பே, என்ன இந்த மலக்குமாவுடைய கூட்டத்திலிருந்து வெளியேற்றாத ரப்பே, நான் கொஞ்ச நாள் சொர்க்கத்தில் இருந்துக்கிறேன், சொர்க்கத்தினுடைய இன்பங்களை அனுபவித்துக் கொள்கிறேன் என்றா சொன்னான்? கிடையாது. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? மனிதர்களை நான் வெளிக்கெடுப்பேன், யாரை நீ என்னை விட மேன்மைப்படுத்தினாயோ அவங்கள நான் எனக்கு கீழே தான் அப்படின்னு நிரூபிக்கிறேன், எனக்கு அவகாசம் தான் அப்படின்னு தான் அவகாசம் கேட்டான். எனக்கு நீ அவகாசம் தான், நான் நல்ல ஒரு கொஞ்ச நாளைக்கு நான் நல்லா அழகா சுகமா இருந்துடுறேன், இந்த சொர்க்கத்தினுடைய அந்த இன்பங்கள்லாம் அனுபவிச்சிடறேன், நான் செஞ்ச தப்புக்கு அதுக்கப்புறம் எனக்கு தண்டனை தான் அப்படின்னு கேட்கல அவன். எனக்கு அவகாசம் எதுக்கு? இன்பமாக இருப்பதற்கு கிடையாது. எல்லா நொடியிலும் ஒவ்வொரு வேளையிலும் நீ யாரை சிறப்பித்திருக்கிறாயோ அந்த மனிதர்களே வெளிக்கெடுப்பேன், அதான் என்னுடைய டார்கெட் அப்படின்னு தான் அவன் சபதம் எடுத்தான். அதான் அல்லாஹ் சொல்றான், தெளிவான எதிரி அவன், சாதாரண எதிரி கிடையாது அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு இடத்துல எதிரி என்பதை விட இன்னும் கூடுதலான வார்த்தையோடு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எதிரியை கூட நம்ம நம்பிடலாம்ல, ஒரு சில நேரங்கள்ல இவன் எதிரி தான் அப்படின்னு ஓரளவுக்கு உஷாரா இருப்போம், ஓரளவுக்கு ஜாக்கிரதையா இருப்போம். ஆனா இந்த ஷைத்தான் வெறுமனே எதிரி மட்டும் கிடையாது, எதிரி என்கிற அந்த படியை விட தாண்டி துரோகியாக இருக்கிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்லும் பொழுது சூரத்துல் ஃபுர்கானில் 29வது வசனத்தில் இறைவன் குறிப்பிட்டு காட்டுகிறான், வகான ஷைத்தானு லில் இன்சானி ஹதூலா, ஷைத்தான் இருக்கிறானே மனிதனுக்கு பகிரங்க துரோகியாக இருக்கிறான். எதிரி என்பதை விட எதிரியை கூட அவன் முன்னாடி தான் வந்து குத்துவான், துரோகி எங்க குத்துவான்? பின்னாடி முதுகுல வந்து குத்திட்டு போயிடுவான். இந்த மாதிரியான நிலையில் தான் ஷைத்தான் இருப்பான். ஆசையா நமக்கு கூடவே இருக்கிற மாதிரி இருப்பான், நல்லது செய்யற மாதிரி செய்வான், நமக்கு எல்லா விதத்திலும் சூப்பரா தான் சொல்றான், அவன் சொல்ற எல்லாமே கரெக்ட் தானே அப்படிங்கிற மாதிரி நம்ப வைத்து கடைசியில் நம்மளை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த நிலையில் தள்ளிடுவான். நல்ல இபாதத்தில் அப்படியே டாப்பா போற மாதிரி கொண்டு போவான். இவன் பல விதத்தில் வழி கெடுப்பான், இபாதத்தின் மூலமாக வழி கெடுப்பான். இபாதத்துங்கிறதுக்கு ஒரு அளவுகள் இருக்குல்ல, அந்த அளவுகளை தாண்டி நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவிற்கு அந்த இபாதத்தில் மாற்றுவான். அதே மாதிரி தீமைகளையும் அழகாக காட்டுவான். இப்படி பல ரூட்ல வருவான். அப்ப நம்மள அப்படியே சூப்பரா நம்ம நைஸா நம்ம அல்லாஹ்வுக்கு தானே கட்டுப்பட்டு போறோம், அல்லாஹ் இப்படி தானே சொல்றான், அல்லாஹ் இப்படி தூதர் ரசூலுல்லாஹ் இப்படி தானே செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியே கொண்டு போய் கடைசியில் நமக்கு நரகத்திற்குரிய அந்த வழியை காட்டக்கூடியவனாக இந்த ஷைத்தான் இருப்பான். அதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இவன் எதிரி மட்டும் கிடையாது துரோகியும் கூட அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.
அதே மாதிரி 2வது அத்தியாயத்தில் 169வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, மனித கூட்டமே, குல்லு மிம்மா ஃபில் அர்தி, பூமியில் உங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹலாலன் தய்யிபா, எதையெல்லாம் ஹலாலாக தூய்மையானதாக ஆக்கி இருக்கிறானோ அதிலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள். வலா தத்தபியூ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீங்க. ஷைத்தானுடைய அந்த ரூட் இருக்குது, அந்த ரூட்ல போயிடாதீங்க. அவன் பல விதமா உங்களுக்கு ரூட்டை பழைய விரிப்பான். அவனுடைய சுவடுகளை பின்பற்ற மாதிரி அவன் பல விஷயங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். ஷைத்தானுடைய அடிச்சுவடுகள்னா அது எப்படி எப்படியெல்லாம் அவனுடைய அடிச்சுவடுகளை வைத்திருக்கிறான், எந்தெந்த மாதிரிலாம் அவன் வருவான் அப்படிங்கிறத அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்திட்டான். அல்லாஹ்வுடைய நபியல்லார் நமக்கு சொல்லி காட்டி விட்டார்கள். அப்ப அந்த மாதிரி அவன் ஷைத்தான் பல ரூட்ல வருவான். அவனுடைய தீமைகள் பல்வேறு விதமான தீமைகள் இருக்குது. அப்ப அந்த மாதிரி அவனுடைய ஷைத்தானுடைய அந்த தீமைகளை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள், அவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி விடாதீர்கள். இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அவன் உங்களுக்கு தெளிவான எதிரியாக இருக்கிறான் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இத்தனை இடத்துல மனிதர்களுக்கு பொதுவாக எல்லா இன்சான் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கிறான். மனிதர்களே அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி, நாஸ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்லி பொதுப்படையாக குறிப்பிட்ட மனிதனே அப்படின்னு சொல்லி அழைச்சி எல்லா விதத்திலும் அல்லாஹ் நமக்கு ஷைத்தான் உங்களுக்கு எதிரிப்பா, ஷைத்தான் உங்களுக்கு துரோகிப்பா அப்படின்னு நமக்கு எச்சரிக்கிறான். இது இல்லாம அல்லாஹ் முதலாக யாரை எச்சரித்தான் தெரியுமா? ஃபர்ஸ்ட் யாரை எச்சரித்தான் அல்லாஹ் ஷைத்தானை பற்றி தெரியுமா? ஆதம் அவர்களுக்கு தான் எச்சரித்தான். எப்படி எச்சரித்தான் தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் தன்னுடைய திருமறையில 7வது அத்தியாயம் 27வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே, லா யஃப்தினன்னக்கும் ஷைத்தான், ஷைத்தான் உங்களை வழிகேட்டில் விட்டுவிட வேண்டாம். எப்படி தெரியுமா? கமா அஹ்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னா, சொர்க்கத்திலிருந்து உங்களுடைய தாய் தந்தையை எப்படி ஷைத்தான் வழிகேட்டில் கொண்டு போய் சேர்த்து விட்டானோ அந்த மாதிரி வழிகேட்டில் உங்களுக்கு போய் சேர்த்துற வேணாம் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொதுவாக நமக்கே எச்சரிக்கிறான். எப்படி உங்களை வழிகேட்டில் சென்று வேணாம்? அல்லாஹ்வை பார்த்தவர்கள் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய அந்த கண்ணியம் முக்கிய அந்த சபையில் இருந்தவங்க, அல்லாஹ்வுடைய அந்த ஆற்றலால் படைக்கப்பட்டவர்கள். அப்ப எல்லாவற்றையும் தெரிந்து கொண்ட, எல்லாவற்றையும் நேரடியாக அறிந்து கொண்ட ஆதம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் வழிகேட்டில் போகக்கூடிய அளவுக்கு இந்த ஷைத்தான் இருந்திருக்கிறான், நீங்களும் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க அப்படிங்கிற அந்த எச்சரிக்கை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சொல்லிவிட்டு இன்னா ஜஅல்னா ஷைத்தானே, இந்த ஷைத்தான் இருக்கிறானே, இந்த ஷைத்தான்கள் இருக்கிறார்களே, இந்த ஷைத்தான்களை அவுலியா அலில்லதீன லா யுமினூன், யார் அல்லாஹ்வை நம்பாம இருக்கிறாங்களோ, அல்லாஹ்வுடைய அந்த வசனங்கள், அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த எல்லா விதமான ஈமான் பற்றியான செய்திகளை எல்லாம் நம்பாமல் இருந்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஷைத்தான்கள் உற்ற தோழர்களாக ஆகிவிடுவார்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் எச்சரிக்கையா சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான் எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கையா சொல்றான் அப்படிங்கிறத பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், குல்லா யா ஆதம், ஆதமே, இன்ன ஹாதா, இவன் இருக்கிறானே, இந்த ஷைத்தான் இருக்கிறானே, அதுவும் லக்க, உனக்கு பகிரங்கமான எதிரி இவன், கடுமையான எதிரி இவன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும் சொல்லி பாட்டல, கூடவே அவங்களுடைய மனைவியும் சொல்றான், வலி சௌசிக்க, உனக்கு மட்டும் இல்லப்பா உன் மனைவிக்கும் எதிரி தான். உங்க 2 பேரை படைச்சிருக்கிறேன், உங்க 2 பேருக்கு இப்ப சொர்க்கத்தை தந்திருக்கிறேன். சொர்க்கத்துல ஒரே ஒரு எல்லை, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அல்லாஹ் தடை செஞ்சிருந்தான். நமக்கு ஏராளமான ஹராம் இருக்குது. நமக்கு எடுத்துக்கிட்டா பொருளாதாரம் அப்படி எடுத்துக்கிட்டா ஏராளமான ஹலால் ஹராம் இருக்குது. அல்லாஹ் சொல்றான்ல, ஹலாலான தூய்மையான ஹலாலானவற்றை உண்ணுங்கள், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றான்னு சொல்றான்ல. ஏராளமான ஹராம் இருக்குது. பொருளாதாரத்தில் எடுத்துக்கிட்டா ஹலால் ஹராம் இருக்குது, மற்ற உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிட்டா ஹலால் ஹராம் இருக்குது, ஒரு இடத்துக்கு போறது சரியா தவறா என்று ஹலால் ஹராம் இருக்குது. ஏராளமான விஷயங்களில் ஹலால் ஹராம் நமக்கு இருக்குது. விஷயமா இது கூடுமா கூடாதா, அதான் ஹலால் ஹராம். ஆனால் ஷைத்தான் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரை பொறுத்தவரை சுவனத்தில் அல்லாஹ் தங்கியதற்கு, அவளை தங்க வைத்ததற்கு பிறகு அவருக்கு எதை ஹலால் ஆக்கணும் எதை ஹராம் ஆக்கணும் அப்படின்னு கேட்டா எல்லாமே ஹலால், ஒண்ணே ஒன்று மட்டும் தான் ஹராம். என்ன ஹராம்? லா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரம் இருக்குல்ல, இந்த மரத்தின் பக்கம் மட்டும் நெருங்காதீங்க. அது மட்டும்தான் அவங்களுக்கு விதிக்கப்பட்ட வரம்பு, வேற எதுவுமே அவங்களுக்கு வரம்பு கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த ஷைத்தான் இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல ஷைத்தானை பற்றி சொல்லி காட்டுகிறான். இந்த ஷைத்தான் இருக்கிறான்பா, அவன் இங்க தான் உலா வந்துட்டு இருக்கிறான், அவன் சரியான எதிரி உங்களுக்கு, உன்னுடைய மனைவிக்கும் கடுமையான எதிரி. ஃபலா யுஹ்ரிஜன்னகுமா மினல் ஜன்னதி, இந்த சுவனத்திலிருந்து உங்களை வெளியேற்றி விட வேண்டாம். இந்த சுவனத்திலிருந்து அவன் வெளியேற்றுவதற்காக பல்வேறு விதமான ரூட்ல வருவான். அவ பார்த்துக்க, கவனமா இருந்துக்க என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய மனைவியும் அல்லாஹ் எச்சரிக்கின்றார். இப்படி எச்சரிக்கக்கூடிய நேரத்தில்
அவன் வந்தான். என்ன மாதிரியான விஷயத்தை செஞ்சான் அப்படின்னு கேட்டால், இப்போ வஸ்வச இலகி ஷைத்தான் அந்த 2 பேரிடத்திலும் வந்து ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினா. எப்படி ஏற்படுத்தினா தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரான். காலை ஆதமே ஹல் அதுல்லு காலா ஷஜரா, அந்த மரத்தை பற்றி நான் சொல்லவா? அல்லாஹ் ஏன் அந்த தடை செஞ்சா? அந்த மரம் சொன்னா அவங்க போகலான்னு சொன்னால, அதை மட்டும் உங்களுக்கு தடை செஞ்சிருக்கிறான்ல, ஏன் அந்த மரத்தை தடை செஞ்சான் தெரியுமா என்று ஆரம்பிச்சு சொல்றான். அல் ஹுல்து, அது நிரந்தரமானது. அந்த மரம் இருக்குது, அது நிரந்தரமான மரம். அது மட்டும் இல்ல, முல்கின் லா யுபுலா, அழிவே இல்லாத ஆட்சிக்குரிய மரம். அல்லாஹ் மட்டும் தான் சாப்பிட்றான், அல்லாஹ் மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறான். அல்லாஹ் மட்டும் தான் அதை பயன்படுத்திக்கிறான், அல்லாஹ்வுக்குரியது அப்படிங்கிற மாதிரி. அல்லாஹ் தான் ஆட்சியாளன், எல்லாவற்றையும் அடக்கி ஆளக்கூடியவன். அப்ப அல்லாஹ் அதை சாப்பிட்டுட்டு நீ இங்கே இருந்துருவ, உனக்கு பெரிய ரேஞ்சு கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி வழி எடுக்கிறான். அப்ப இப்படி வழி எடுக்கும் பொழுது அவனுடைய அந்த ஊசலாட்டத்தில் அவர்கள் கவிழ்ந்து விடுகிறார்கள். ஃபர்ஸ்ட் அவங்க தான் அல்லாஹ் அந்த ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தில் முத அவன் அடித்த கோலையை சக்சஸா அடிச்சிட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வழி எடுத்துட்டான். அதே மாதிரி அவனுடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் வழி எடுத்துட்டான். என்ன பண்ணா? ஃபகலா மின்ஹா, அந்த மரத்திலிருந்து 2 பேருமே சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட உடனே ஃபபதத் லஹுமா சவாத்தஹுமா, அல்லாஹ் அவர்களுக்கு நிறைய ஒரு கேட்டகரி கொடுத்துருந்தான். அவங்களுக்கு பசிக்காது, அதே மாதிரி அவங்களுக்கு எந்த விதமான தாகம் ஏற்படாது, அவங்களுக்கு வெட்கத்தில் அது மாதிரியான உணர்வு கிடையாது. ஒரு இன்பகரமான ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தினான். நம்ம சொர்க்கத்துக்கு போனாலும் அதே நிலை தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அல்லாஹ் வைத்திருந்தான். அந்த மரத்தை அவர்கள் நெருங்கிய உடனே, அந்த கனியை சாப்பிட்ட உடனே என்னவாகிறது? அவங்களுடைய அந்த வெட்கத்தலங்கள் எல்லாம் வெளிப்படுகிறது. அவங்க 2 பேருமே அந்த வெட்கத்தலங்களை, வெட்க உணர்வு ஏற்பட்ட உடனே அதை மறைப்பதற்காக சுவனத்தினுடைய சில இலைகளை எடுத்து தங்களுடைய வெட்கத்தலங்களை மறைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அந்த ஷைத்தான் அவர்களை வழி எடுக்கிறான். ஃபர்ஸ்ட் அவனுடைய டார்கெட்டை கரெக்டா கச்சிதமா அடிச்சு முடிச்சிடறான். அப்ப யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் எச்சரித்திருக்கிறான் யார? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, அவருடைய மனைவியே. இருந்தாலும் கூட ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டத்தில் அவர்கள் விழுந்து விட்டார்கள் என்கிற செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது மட்டும் இல்லாம ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வழிகட்டு, அந்த ஷைத்தான் அல்லாஹ் எச்சரித்தும் கூட, ஷைத்தானை பற்றி எச்சரித்தும் கூட அவங்க வழிகட்டு போனாங்க. போனதுக்கு பிறகு அல்லாஹ்ட்ட ஆஹா நம்ம தப்பு செஞ்சுட்டோம், அல்லாஹ் சொன்னதை மீறிட்டோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கையேந்துறாங்க. அப்ப அல்லாஹ் உங்களுக்கு சில வார்த்தைகளை, ஃபதலக்க ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத், சில வார்த்தைகளை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடத்தில் பெற்றுக்கொள்கிறார்கள். ஃபதாப அலைஹி, அந்த அல்லாஹ் அவர்களுக்கு மன்னிப்பை வழங்குகிறான், தௌபாவை தந்துடுறான். அப்ப இந்த மாதிரியான சூழ்நிலையில் அல்லாஹ் அவர்களை பூமிக்கு போங்க, இங்க இனிமே உங்களுக்கு தங்கிறதுக்கு உங்களுக்கும் தகுதி கிடையாது, வரம்பு மீறியதனால் என்று சொல்லி பூமிக்கு அனுப்புறான். அப்படி அனுப்பி அல்லாஹ் அவர்களுக்கு என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட ஜீனியஸ் வேற யாரும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அவங்களை விட அல்லாஹ் ஆசிரியராக இருந்து எல்லாவற்றினுடைய பெயரையும் அவர்களுக்கு கற்றுத்தந்தான். அவ்வளவு ஒரு எல்லாவற்றையும் அறிந்தவர்களாக ஞானியாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? பூமிக்கு போங்க, ஆனால் பூமிக்கு போகும்போது உங்க இஷ்டத்துக்குலாம் வாழ முடியாது, நீங்க பெரிய ஜீனியஸ் தானே, பெரிய அறிவாளி தானே, அதனால உங்களுக்கு நான் அறிவை கொடுத்துட்டேன், எல்லாத்தையும் நான் கத்து தந்துட்டேன்ல, உங்க இஷ்டத்துக்கு வாழுங்க அப்படின்னு சொல்லல. இஹ்பிது மின்ஹா ஜமீஅ, இங்க இருந்து நீங்க கீழே இறங்குங்க. இம்மா யாத்தியன்ன மின்னி ஹுதன், என்னிடத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். ஃபமன் தபிய ஹுதாய, யார் அந்த நேர்வழியை பின்பற்றுகிறார்களோ, யார் அந்த நேர்வழியை சரியான முறையில் கடைபிடிக்கிறார்களோ, ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன், அவளுக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த பயமும் இல்லை, அவங்க தெளிவா இருக்கலாம். எது அது நேர்வழி? யோசிச்சு பாருங்க. எல்லா தூதர்களுக்குமே அல்லாஹ் நேர்வழியை கொடுத்திருக்கிறான். எந்த தூதருமே அவங்களுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில் செயல்படல. தூதர் அப்படின்னா என்ன? அல்லாஹ்விலிருந்து வர செய்திகளை மெசேஜ், அந்த மெசேஜை எடுத்து சொல்லக்கூடியவர்கள், மெசேஞ்சர், அவ்வளவுதான். அந்த செய்தியை எடுத்து நம்மள்ட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவர்கள். அப்ப அப்படிப்பட்ட நிலையில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் ஆக்குறான். நீங்களும் மெசேஞ்சர் தான், நான் அனுப்புகிற அந்த செய்திகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும், நான் அனுப்புகிற அந்த நேர்வழியை நீங்கள் பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றினால் உங்களுக்கு கவலை இல்லை, பயம் இல்லை, எந்த விதமான அச்சமும் இல்லை. இல்லை என்றால் உங்களுடைய மனம் போன போக்கில் போயிட்டீங்கன்னா உங்களை ஈஸியா அந்த ஷைத்தான் வழிகெடுத்துருவான். நீங்க ஈஸியா நீங்க அந்த அல்லாஹ்வுடைய பாதை விட்டு மாறி விடுவீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை விடுவதை நம்ம பார்க்கிறோம். இதற்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரை மட்டும் அல்லாஹ் சொல்லல, எல்லா நபிமார்களுக்கும் சொல்றான். எல்லா நபிமார்களும் இந்த ஷைத்தானால் பல்வேறு விதமான ஊசலாட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டார்கள் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்லும் பொழுது 22வது அத்தியாயம் சூரத்துல் ஹஜ்ல இறைவன் சொல்லி காட்டுகிறான். 52வது வசனத்துல, வமா அர்சல்னா மின் கபலிக மிர் ரசூலின், உங்களுக்கு முன்பாக அனுப்பப்பட்ட எந்த தூதராக இருந்தாலும் சரி, வலா நபியின், எந்த நபியாக இருந்தாலும் சரி, இல்லா இதா தமன்னா அல்க ஷைத்தான் ஃபி, அந்த அல்லாஹ் இறக்கி அருளிய, அல்லாஹ் கொடுத்த அந்த வகையிலே ஷைத்தான் ஏராளமான குழப்பங்களை போட்டார். அல்லாஹ் கொடுத்த அந்த வகையில, அல்லாஹ்வுடைய வார்த்தைகள்ல
பல வார்த்தைகளை ஷைத்தான் மாற்றியும் அவர்களுக்கு அமைத்தான் அப்படிங்கிற செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்படி ஃபயன்ஸஹல்லாஹு மா யுல்க ஷைத்தான், ஷைத்தான் எதையெல்லாம் அவர்களுக்கு மாற்றி அமைத்தானோ, எதையெல்லாம் அல்லாஹ் சொன்னதை அவங்க சொல்லும் பொழுது அவங்க அப்படியே ஓதும் பொழுது அந்த ஓதுதலில் ஷைத்தான் எதையெல்லாம் மாற்றி போட்டானோ அப்படிப்பட்ட அந்த ஷைத்தானுடைய மாற்றுதலில் அல்லாஹ் மாற்றத்தை, தெளிவானதை எதுவோ அதையே மாற்றுகிறான். ஹக்க சரியான முறையில் கொண்டு வந்து சும்ம யஹ்குமுல்லாஹு ஆயாத்திஹி, அல்லாஹ் தன்னுடைய சட்டங்களை அதன் மூலமாக நிலைநாட்டினான். வல்லாஹு அலீமுன் ஹக்கீம், அல்லாஹ் அறிந்தவன் நுண்ணறிவாளனாக இருக்கிறான் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப எல்லா தூதர்களுக்குமே ஷைத்தான் வந்திருக்கிறாங்க. ஷைத்தான் வந்து எதை அல்லாஹ் நேர்வழியாக இறக்கினானோ அந்த நேர்வழியிலேயே குழப்பத்தை ஏற்படுத்தணும், நேர்வழியிலேயே மாற்றணும், மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற அந்த மாற்றத்தை ஷைத்தான்கள் செய்திருக்கிறார்கள். அது அல்லாஹ் எச்சரிக்கையாக இந்த ஷைத்தான் எப்படி எல்லாம் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறான் பாருங்க அப்படிங்கிறத சொல்லி காட்டுகிறான். இந்த அடிப்படையில் ஷைத்தான் என்பவன் மிக மோசமான எதிரியாக இருக்கிறான் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஷைத்தான் இடத்திலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும். இவன் எதிரி அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருபோதும் இவனை நண்பனாக ஆக்கி கொள்ளக்கூடாது. அல்லாஹ் அதை பற்றியான இவன் எப்படிப்பட்டவன், எந்த அளவுக்கு மோசமானவன், இவனை நீங்கள் நண்பனாக்கினீங்கன்னா இவன் எவ்வளவு கெட்ட நண்பன் என்பதை அல்லாஹ் இன்னும் தெளிவான முறையில் பல வசனங்களின் மூலமாக நமக்கு எச்சரிக்கின்றான். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அந்த செய்திகளை, இந்த கெட்ட நண்பனாக இருக்கிற ஷைத்தான் எப்படிப்பட்டவன் என்பதையும், இவன் மனிதர்களிலேயே எந்த அளவுக்கு நண்பர்கள் மாதிரி நடித்து கொண்டு நம்ம ஷைத்தானுடைய நண்பர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பன பற்றியான செய்திகளையும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அறிந்து கொள்வோம். இந்த ஷைத்தானிடத்திலிருந்து நாம் பாதுகாப்பு பெற்று நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் சுவனத்தை அடையக்கூடிய நன்மக்களாக ஆவோம் என்று சொல்லி இந்த உரையினை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.